இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி இனி வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா சுப காரியங்களில் தடை இருக்கா, அப்படிப்பட்ட தடையை நீக்குவதற்கான சிறப்பான ஒரு பரிகாரம் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வாழ்ந்த சித்தருங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா பச்சை துடியோடு பார்த்தீங்கன்னா தலையில் தலைப்பாகை கட்டி அழுக்கு மூட்டையை பார்த்தீங்கன்னா எப்போதும் தன்னுடன் வைத்து தான் திரிவாராம். அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த மக்களும் இவரே அழுக்கு மூட்டை சித்தர்னு அழைக்க தொடங்கிட்டாங்க. இவரே காண பார்த்தீங்கன்னா பல பேர் வருவாங்க. அதில் பலருக்கு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு சொன்னதுபடி அப்படியே நடந்திருக்குங்க. அந்த வகையில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் மரத்தடியில் இருந்திருக்காரு. அதர் நேரத்தில் எதிராக வந்த காரை மிதித்து அங்கே இருக்கக்கூடிய கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு ஒரு பெண்மணியிடம் சொல்ல, அந்த பெண்மணியும் அவங்க இருக்கக்கூடிய அனைவருமே சைவ குடும்பத்தினராக இருந்தாங்க. அதனால் பிரியாணி சுவை பிடிக்காமல் மூக்கை பிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. உடனே சித்தரும் பார்த்தீங்கன்னா அதே உன்னோட பையனுடைய கொடு அப்படின்னு சொல்ல, அந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. வாங்கி வந்த பிரியாணியும் சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. உடனே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கணக்கன்பட்டி சித்தருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு வாய் பேசாத குழந்தை அழைத்து கொண்டு பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய சென்றிருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க சென்று கொண்டிருந்த வண்டியை நோக்கி கார் எதிரே வந்திருக்கு. அதை கண்ட சிறுவனும் பார்த்தீங்கன்னா அம்மா வண்டி வருதுன்னு கத்தமே வாய் பேசாமல் இருந்த சிறுவனுடைய குரல் கேட்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா மனமகிழ்ந்து பழனிக்கு செல்லாமல் மீண்டும் திரும்பி வந்து சித்தரை வணங்கிட்டு சென்றிருக்காங்க. இவருடைய அருள் வாக்கால் பல நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்க. அந்த வகையில் தற்போது பார்த்தீங்கன்னா இவருடைய ஜீவ சமாதியில் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருது. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான குரு பூஜை சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. இந்த சித்தருடைய அருள்வாக்கின்படி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படின்னு தான் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசிநாதன்னா நீங்கள் தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீங்க. எந்த விஷயமானாலும் தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை பின்னால் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நட்புக்கும் குணத்துக்கும் தாங்க உங்களுக்கு இடம் கொடுப்பீங்க. மற்றபடி பெரிய பணக்காரராக இருந்தாலும் உங்களை மதிக்கலைன்னா நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க. அதே போல் உங்கள் ராசியில் சயன மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருப்பதால் மகன்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வருவதோ சித்தர் வழிபாடோ சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நேரத்தில் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு. சூரியன் சுக்கிரன் செவ்வாய்னு மகர ராசியில் அமர்ந்திருக்கு. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்குங்க. கும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கு. அந்த வகையில் இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தனுசு ராசியினருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் பார்த்துங்க. உங்களுடைய துணையை பற்றி மற்றவங்களிடம் குறை சொல்வதை தவிர்ப்பது நல்லது. அவங்க கேட்டுட்டு சென்றுடுவாங்க. இறுதி வரை துணை தான் கடைசி வரை உங்களுக்கு இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாவே வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. கணவன் மனைவியிடையே இணக்கமாக செல்வது நல்லது. அதே போல் தொழில் ரீதியாக இந்த நேரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பத்தில் அனுகூலமான பலன் காத்திருக்கு. வார்த்தைகளை மட்டும் ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. அதே போல் பெருமாள் வழிபாடு இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் உண்டு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இனி உயருங்க. வேற்றுமொழி மனிதர்களுடைய தொடர்பு உண்டாகும். வாகனம் தொடர்பான விஷயங்களை அதீத முன்னேற்றம் உண்டு. பயணங்கள், உறவுகள் விஷயத்தில் மேன்மை உண்டு. குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு.
அதிக அளவில் நன்மைகள் உண்டாக போகக்கூடிய நேரமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பண வரவுக்கு பஞ்சம் இனி இருக்காது. எடுத்த காரியங்களை ஜெயம் உண்டு. உங்கள் பேச்சின் இனிமையால் காரியம் அனைத்து கைகூட போகுதுங்க. பஞ்சம விரையாதிபதி செவ்வாயின் தைரிய விஸ்தான சஞ்சாரம் உங்களுக்கு சுப பலன்களை தருங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது. எதிலும் கூடுதல் கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியதாக இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் சகஜ நிலை உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி இனி குறையும். குடும்பத்தினரோடு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும். மற்றவங்க ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. அதே போல பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க. கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையினுடைய ஆணைய மீறி தனி ஆவர்த்தனம் காட்ட வேண்டாம். கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய காலமாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளும் அகலுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு பரிகார முறை என்ன? ராசி நண்பர்கள், பொதுவாகவே நீங்கள் வியாழக்கிழமை தினங்களில் விரதம் இருந்து குரு பகவானை மஞ்சள் நிற பூக்களோ இனிப்புகளோ நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகுங்க. சுப காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அதே போல் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வதாலோ எப்போதும் நீங்கள் மஞ்சள் நிற கைக்குட்டை உங்களோடு வைத்துக்கொள்வதோ நேர்மறையான சக்திகளை உங்களிடம் அதிகம் சேர்த்துடுங்க. வருடத்துக்கு ஒரு முறை ஹரித்வார் நகரத்திற்கு சென்று கங்கையில் நீராடி இறை வழிபாடு செய்ய இவங்க குடும்பத்தை பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகிடுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமையுதுன்னா, தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து அதற்கான பாராட்டு உண்டு. அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் மிகவும் நன்கு கவனித்து பாடங்களை படித்தாலே நல்லதுங்க. சக மாணவர்களோடு அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் அனுசரித்து போங்க. அடுத்ததாக வரக்கூடிய பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் மன அமைதி உண்டுங்க. எதிலும் நற்பலன் காத்திருக்கு. திட்டமிட்டு செயலாற்றினா உறுதியான முடிவு எடுக்கலாம். வாக்கு வன்மையால் காரிய வெற்றி உண்டு. எதிர்பாராத திடீர் செலவு இந்த நேரத்தில் உண்டாகலாம். அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கு. புதிய மேலதிகாரியுடைய அறிமுகம் உண்டு. புதிய பொறுப்புகளும் இதனால் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் கடவுளுடைய பக்தி பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். நீங்கள் விரும்பி செல்லக்கூடிய கோவில்கள் பார்த்திங்கன்னா இனி அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி இனி நீங்கள் கடன் விவகாரங்கள் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே இருக்கே. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லவர்களுடைய நட்பை இழந்துடாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது. மேலும் குருவிற்கு சாமதி பூ மாலை அணிவித்து வியாழக்கிழமை நாள வணங்கி வர எல்லாமும் நன்மையாக உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமையாக உங்களுக்கு ஞாயிறு, வியாழன், வெள்ளி அமையும். உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க. புதிய ஆடைகள் கிடைக்க வாய்ப்பிற்கு. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் இனி நீங்கும். பழைய பாக்கிகள் இனி வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்களை சாதகமான முடிவு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிற்கு. நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டு. சக பணியாளர்கள் மூலம் உதவிகள் கிடைத்ததுங்க. எதிர்பார்த்த முன்னேற்றக்கான இந்த நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வாடிக்கையாளருடைய ஆதரவு உண்டு. தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய பதவியில்னா கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. குடும்பத்தில் பொறுத்தவரை உற்சாகமாக இருப்பீங்க. மற்றவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க. இது உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையேன மகிழ்ச்சியான நிலை உண்டு. அன்பு இனி அதிகரிக்குங்க. மருத்துவ செலவு ஏற்படலாம். பேச்சு இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. அவங்க உங்களை மதிப்பது உங்கள் மனதுக்கு இதமளிக்கும். அதே போல் பெண்களுக்கு இந்த நேரத்தில் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்குங்க. மனதில் வீண் குழப்பம் உண்டாகலாம். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை சிலர் நாடி வருவாங்க.
விவசாயிகளுக்கு மகசூல் இந்த நேரத்தில் அதிகரித்திருக்கு. கலைத்துறையினர் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுத்துடுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு வருகின்ற கிரக நிலையால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு தெரிஞ்சுக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.